ஹாய் கைஸ், வணக்கம். நாங்கள் இப்போ தான் நல்லம்பாக்கம் கிராமத்தில் இருக்கோம். நாங்கள் எதாச்சுமா வந்தோம். எங்கள் கூட நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. மிஸ்டர் மோகன், மிஸ்டர் பாலாஜி, என் தம்பி தான் அவர். அதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா யுவராஜ் அண்ணா வந்திருக்காரு. இப்போது மோகனுடைய பையன் இவர். கேமராமேன் பார்க்க போகிறீங்க. கேமராமேன் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். ஏன்னா எதாச்சுமா இந்த ஆலயத்தை நாங்கள் வந்தோம். பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய முகப்பிலேயே 3 தேவர்கள் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா மதுரை வீரர், கருப்பசாமி, முனீஸ்வரர் 3 பேரையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். இவர்களுக்கு முன்னால் சிவன் பெருமான் லிங்க வடிவத்தில் இருக்கிறாரு. முதல்ல போனோன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அருமையாக இருக்காங்க, தத்ரூபமாக இருக்காங்க. இவங்க நம்ம மனசுக்குள்ளேயே பதிஞ்சிடுறாங்க. நீங்கள் போய் பார்க்கும் பொழுதே தெரியும் இவ்வளோ அற்புதமான காட்சி. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். அமைச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப மிகவும் அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மலை மேலே ஒரு ஸ்தலம் இருக்குது. அவர் சிவபெருமான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த மலைக்கு ஏற்றத்துக்கு முன்னாடி நுழைவு வாயிலில் விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த ஆலயத்தினுடைய கீழே இருக்க இந்த ஆலயத்தினுடைய இடது பக்கத்தில் காலபைரவரும் அதே சமயத்தில் வாராகி அன்னையும் இருக்கிறாங்க. அவர்கள் பின்பு தரிசனம் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம தரிசனம் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம். அங்கே போகிற வழியில் பார்த்தோம்னா சித்தர்களுடைய ஜீவசமாதி, ஒருத்தர் சித்தர் ஜீவசமாதி இருக்குது பாருங்கள். முதல் நுழைவாயிலில் விநாயகர் பெருமானை முதல்ல நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஓம் கம் கணபதி வரவரத சர்வஜனமே வசமானயதோ. ஓம் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் நிலம்பரை போல வெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தின வந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் கணேசனை போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு ரோகரா. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை தான், மலையேற்றம் தான். இந்த மலையேற்றத்தில் நம்ம இப்போது மேலே செல்கிறோம். வாங்க பார்க்கலாம். மேலே சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குது. சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்க போகுது. நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இது சனி பிரதோஷம். எதிர்பாராத எங்களுக்கு ஒரு தரிசனம் கிடச்சிது. அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பைரவர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது இருக்குது. யாருக்காவது பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வீட்டில் ஏதாவது பில்லி சூனியங்கள், அகால மரணம் நிறக்கூடியதாக இருக்குது யாருன்னா ஜாதகத்தில் சொன்னாங்கன்னா கட்டாயமாக இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்கணும். நாகதேவதைகள் இருக்கக்கூடிய புற்று நாகதேவதைகள். இது தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஆயத்தமாகறோம். ஓம் ஷட்பதேவி நமக. ஓம் நாகராஜாய நாகராணியை நம்ம வஸ்துதே. நம்ம இங்கே என்ன பண்ணும்போது எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் கீழே வந்துட்டுருக்காங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு அருகில் சற்று தூரத்தில் ஒரு சின்ன ஒரு விநாயகர் சந்நிதி இருக்குது. இந்த சந்நிதி நம்ம பார்த்துட்டு இப்போ மேலே மலையேற்றம் ஏற போகிறோம். மலையேற்றம் சின்னதாக தான் இருக்குது. ஒன்றும் கடினமான ஒரு பாதையெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் இது 7 வருஷத்துக்கு முன்னாடி பொழுது இந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. வெறும் சாதாரண ஒரு மலைப்பாறை. இன்றைக்கி கொஞ்சம் ஏறுறதுக்கு நல்ல ஒரு பாதையை அமைச்சிருக்காரு. நல்லம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரி, அந்த சிவனடியார் ரொம்ப நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். இறைவன் அவரை இன்னும் நிறைய நாள் நமக்காக இந்த ஆலயத்தில் வைத்து இறைவனை வழிபடுவதற்கு நம்மெல்லாம் பிரார்த்தனை செய்யலாம். அருமையான ஒரு ஆலயம். நாங்கள் ராத்திரியில் போயிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜீவசமாதியை நம்ம பார்க்குறோம். ஒரு சித்தருடைய ஜீவசமாதி. வடிவானந்த சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர். இவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுறாரு. இந்த மலையிலேயே தவம் இருந்து
இந்த மலையிலேயே அவர் ஜீவசமாதி அடைந்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது. இந்த ஜீவசமாதியில் பிரதோஷ தரிசனம் செய்வது மிக பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். இந்த சித்தருடைய பரிபூர்ண கிருபாக லட்சியம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் 14 சித்தர்கள் திருவடிகள் போற்றி. ஓம் காலபைரவாய போற்றி. ஓம் அஷ்டபைரவாய போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அருணாச்சல ஈஸ்வராயருக்கு அரோகரா. உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. காலபைரவருக்கு அரோகரா. அஷ்டபைரவருக்கு அரோகரா. லிங்கோத்பவாயருக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லிக்கொண்டே இந்த மலையேற்றத்தில் ஏறும் பொழுது வழிநெடுக பக்தர்கள் எதிர்க்கிலே வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் தரிசனம் கிடைக்கப் போகிறது. இந்த தரிசனத்தை நாம் காண்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா பிரதோஷ காலத்திலே இந்த இரவு நேரத்திலே நம்ம இந்த தரிசனமானது நமக்கு கிடைக்க போகுது. நாங்கள் முன்னொரு காலத்தில் வரும் பொழுது சிவபெருமானானவர் சுற்றிலும் சுவரில்லாதவாறு உச்சியிலே ஒரு ஓரமாய் சுற்றுவதற்கு மட்டுமே இடம் இருந்தது. இன்று சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கைப்பிடியை வைத்திருக்கிறார்கள். மேலும் சுற்றுவதற்கு கான்கிரீட் பாறைகளையும் அமைத்து தந்திருக்கிறார்கள். அந்த சிவனடியார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இங்கே இருக்கக்கூடிய சிவனடியார் இறைவனுடைய பரிபூர்ண கிருபாகரட்சித்தால் சங்குநாதத்தை இசைக்கிறார். ஏனினுடன் தொடர்ச்சியாக இசைக்கிறார். வாருங்கள் காண்போம்.
கொழுப்பு பத்தியா எப்படி ஏறி போகுதுன்னு. ஆமா அடிச்சாலும் அங்கே போய் கேளு. இங்கே வந்து சொன்னா எனக்கு என்ன தெரியும். சேட்டை பண்ணா அடி தான் செய்வாங்க. தேங்காய் வேணும், தேங்காய் வேணும். ஏழு 7 நிமிஷம் 40 நேரம் நிற்க முடிஞ்சிச்சுல வச்சா பறிச்சுட்டு வரியா உனக்காக தான் அது சீக்கிரம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க, இங்கே சிவன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. எனக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா சிவன் கோயிலுக்கும் போகிற வீடியோ வேணுமானா போத சித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மேலே இருக்க சிவபெருமன் பார்த்துட்டோம். அந்த மலைக்கு அடிவாரத்திலே பைரவர துர்கான அம்மனும் பார்க்க போகிறோம். வாங்க. பைரவர் சன்னதி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பைரவர் சன்னதி மகா பைரவராக நடுவிலே வீட்டிருக்கிறார். மற்றும் 7 பைரவர்கள் சுற்றி வீட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தரிசனம் நமக்கு ஆயுளையும் இவருடைய ஆசீர்வாதத்தையும் முழுமையாக கிடைத்திட இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த பைரவருடைய பரிபூர்ண அருளை கிடைக்க நாம் செய்ய வேண்டியது தான தர்மங்கள். மேலும் நம் இரவில் படுப்பதற்கு முன்பாக, தூங்குவதற்கு முன்பாக நமது வீட்டு வாசல் வெளியிலே காலபைரவர் என்று சொல்லக்கூடிய நாய், இந்த நாய்களுக்கு பொறையையோ பிஸ்கட்டையோ நாம் வழங்கி அவை சாப்பிட்ட பின் வீட்டிற்குள் செல்வது மிகவும் சால சிறந்தது. இவ்வாறு செய்வதனால் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் நமக்கு கிடைக்கும்.
மேலும் கருப்பு ஆடைகளை இல்லது தானமாக சிலருக்கு வழங்குவதால் கருப்பு ஆடை என்று சொல்லக்கூடாது தீமைகளை நாம் விளக்குவது என்பது பிறருக்கு நன்மை செய்வது என்பது சால சிறந்தது. எனவே நாம் பிறருக்கு நன்மைகளை செய்து கொண்டு இருந்தாலே பைரவருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் நமக்கு கிடைப்பது என்பது ஐயமில்லை. ஓம் காலபைரவாய நம, ஓம் அஷ்டபைரவாய நம, ஓம் சிவபெருமானையை போற்றி, தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. இவ்வாலயத்திலே வாராகி அன்னை அஷ்டவாராகியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய நமது வாராகியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்னை வாராகியை போற்றி. ஓம் சக்தி வாராகியை போற்றி. ஓம் சக்தி அம்மையை போற்றி. ஓம் சாகசமையை போற்றி. ஓம் புத்தியே போற்றி. ஓம் வித்துருவே போற்றி. ஓம் சிந்தாந்தியே போற்றி. ஓம் நாதாந்தியே போற்றி. ஓம் வேதாந்தியே போற்றி. ஓம் சின்மயா போற்றி. ஓம் ஜகஜோதி போற்றி. ஓம் ஜகஜகன்னி ஜனனி போற்றி. ஓம் புஷ்பமே போற்றி. ஓம் மதிவதனி போற்றி. ஓம் மனோநாசினி போற்றி. ஓம் கலைஞானமே போற்றி. ஓம் சமத்துவமே போற்றி. ஓம் சம்பத்கரிணி போற்றி. ஓம் பனை நீக்கியே போற்றி. ஓம் துயர்த்தி. இவ்வாலயத்திலே முருகப்பெருமானும் வள்ளி தேவானையுடன் எழுந்திருக்கிற காட்சியை காண்கின்றோம். இவ்வாலயத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமான், அவருடைய வாகனமான நந்திய பெருமானை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரதோஷ காலத்திலே சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் நந்திய பெருமானின் பூஜை மிக சிறந்தது. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். வேயிருதோழி பங்கன் வினமுண்டகண்டன் மிகநல் வீணதடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் முளமே புகந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம். அரஹர மகாதேவா.